இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சுஷ்மா கூறிய கருத்துக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. எப்படி இஸ்லாமியனானா, இத்தனை பேர் எப்படி கிறிஸ்தவனானா, பார்ப்பன நாய்களுடைய இந்த சாதிய கொடுமை தாங்க முடியாம தான் ஓடி போய் சேர்ந்தான். மறுக்க முடியுமா? என் அன்பான உறவுகளை, இஸ்லாமிய மதத்தினுடைய வேத நூல் குர்ஆன். ஒவ்வொரு இஸ்லாமியனும் கட்டாயம் படிக்க வேண்டும், படிக்கிறான். கிறிஸ்தவ மதத்தினுடைய வேத நூல் பைபிள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் படிக்க வேண்டும், படிக்கிறான். இந்து மதத்தின் வேத நூல் எது? பகவத்கீதை. நீ படிச்சிருக்கிறியா இல்ல நான் படிச்சிருக்கிறேன்னா? பார்ப்பனனை தவிர பகவத்கீதை படிச்ச ஒரு இந்து எந்திரிச்சு சொல்றா பாக்குறேன், படிக்கல. குர்ஆனை படிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் சட்டம் இருக்கிறது, பைபிளை படிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவத்தில் சட்டம் இருக்கிறது. ஆனால் பகவத்கீதையை படிக்கவே கூடாது என்று சட்டம் இருக்கிறது. படிச்சா கண்ண குத்தி கெடு, கேட்டா காதல ஏத்து காட்சி ஊத்து. ஏண்டா நாய்களா, இந்த மதத்துக்கு பின்னாடி நாங்க வந்து நாக்க போட்டு நக்கிக்கிட்டே வரணுமா? பின்னாடி எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல, இதை சொல்றதுக்கு ஒரு கடவுளாடா? சொல்லுவாப்பா. பலனை கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. எதனா கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காதன்னா வேலை செஞ்சு கூலி வாங்க போயிருக்குமா? என்னடா தத்துவது? என்ன தத்துவது? எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்திருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க யாராவது நீங்க தேடி பாருங்க, இந்த உலகம் இந்தியாவோட சுத்தி பாருங்க. வருமானம் இல்லாத ஒரு கோயில்ல பார்ப்பனன் அதே பக்தியால மணி அடிச்சாங்கன்னா அந்த கோயில் வாசலை கூட்டி கொண்டு நிறுத்தி நான் டீ குடிக்கிறேன். வருமானம் இல்லாத ஒரு கோயில், அதே இந்து கடவுள் தான், அதே பக்தி தான். ஒரு ஐயரு, ஆஹா என் கடவுள் அனாதாக இருக்கிறார், அவருக்கு 6 வேளை பூஜை நடக்கணும், ஒரு தடவை ஒரு ஐயர் இருந்து மணி அடிச்சாருன்னு சொல்லுங்க. அதே பக்தியில ஒரு கோயில காட்டு. வருமானம் இருக்கிற கோயில தான் கட்டி ஏறி நிற்பேன். அதான உண்மை.